துணாப்பானா நாக்கு நம 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 அரிக்கிறடா. ஐயோ நான் என்ன செய்வேன், ஊரே அலைறாங்களே. டேய் எவனாச்சும் ஒருத்தன் சிக்குங்கடா. அவர் கோட் சூட் போடுறாருல, இந்த வந்துட்டானு இல்ல என் செல்ல வந்துட்டானு இல்ல, அத நாம கிண்டல் பண்ணிட்டோமா? நாம யாரும் அதை பத்தி எந்த விமர்சனமும் செய்யவே இல்லை. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. அவர் கோட் சூட் அவர் போட்டுக்கிறாரு. உனக்கும் இதே மாதிரி ஓட்டணும்ல. யாரா இவன் டேமேஜா இருக்கான்? பால்வளத்துறை அமைச்சருக்கு வேலை என்ன? பால்வளத்துறை அமைச்சருக்கு வேலை என்ன? இத உனக்கு சொல்லி ஆகணுமா? வேலை என்ன? ஐயோ பயமா அது கடிச்சிராத. தாத்தா என்ன கேக்குறாங்கன்னா பால்வளத்துறை அமைச்சருக்கு என்ன வேலை அப்படின்னு கேக்குறாங்க. பால் கறக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன்னா பாட்டு பாட ஆரம்பிச்ச. ஆனா இன்றைக்கு திராவிட முன்னேற்றம் கழகம் இல்லை என்றால் தமிழ்நாடே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. செருப்பாடி கைய மடக்க. நம்முடைய கழக தலைவர் அவர்கள் மிசா போராட்டத்தில் கூவல் தான்டா முக்கியம், அதுவும் வித்தியாசமா கூவுறான்டா அவன். சிறையடைக்கப்பட்டு அந்த சிறையில எவ்வளவு துன்பம் அடைந்திருக்கிறார் அப்படின்றது வரலாற்றில் இன்றைக்கும் பேசக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமாடா? தெரியாது. இப்ப தெரிஞ்சுக்க. கால்ல இருந்து அடிக்கிறீங்களே, உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? ஒரு இடைவெளி விட்டு அடிங்கய்யா. இந்த ஷா கமிஷன் ரிப்போர்ட் வந்து யாரெல்லாம் வந்து 1975 இருந்து 77க்குள்ள யாரெல்லாம் மிசா காலத்தில் சித்திரவதைப்பட்டாங்கன்னு சொல்லி திமுகவுல தமிழ்நாடு எல்லாம் மாநிலம் வாரியாக உத்தரப்பிரதேசில யாரு எல்லார் பேரும் வருது. ஆனா இதுல வந்து ஸ்டாலின் அவர்களோட பேர் இல்ல. அவர் மிசா காலத்துல சிறை சென்றாரு தவிர ஒரு மிசா கைதி கிடையாது. மாப்ள ரகசியத்தை அலௌன்ஸ் பண்ணாதே, அசிங்கமா நினைப்பாங்களா இல்லையா? என்ன மாமா உனக்கு இதெல்லாம் பழக்கப்பட்ட விஷயம். மிசா கைதி அல்ல. இது நான் இப்பதான் கேள்விப்படுறேன், எனக்கு இது வரல தெரியல, நான் படிக்கவும் இல்லை, எனக்கு தெரியாது. அப்புறம் என்ன நீங்க வந்த? இன்றைக்கு நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். அதுக்கு என்னங்கிறப்ப மக்கள் விரோத ஆட்சியை மக்கள் விரோத ஆட்சியை மக்கள் விரோதம். எது மக்கள் விரோதம் உங்களுக்கு தெரியுமா? முதல்ல சொல்லுங்க. ஒருத்தர் 2 தொகுதியில நிக்கிறதாண்டா முதல் மக்கள் விரோதம். டேய் சும்மா சிரிப்பு காமிச்சிட்டு. இன்னொரு ஜனநாயகத்துல இன்னொருக்கான வாய்ப்பு பறிக்கப்படுகிறது. முதல் விரோதம். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து பாரு. இப்போ ஆட்சி நடப்பது நம்முடைய தயவில் தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. நம்முடைய தயவோடு நடைபெறக்கூடிய இந்த ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க இன்றைய தினம் ஆட்சியாளர்கள் பெரும்பான்மையான இடத்துல வெற்றி பெறல. என்ன கன்னி பாம்பு போய் காட்டு குரங்கு நிக்குது? 108 இடத்துல தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. பைத்தியமாவே 8 மாவட்டத்துல ஒரு இடத்துல கூட அவர் வெற்றி பெறவில்லை. அடப்பாவி, அந்த குடுகுடுப்பக்காரன் சொன்ன மாதிரி பைத்தியம் பிடிச்சிருச்சே. ஆதரவு கொடுத்துதான் இன்றைக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார். டிவிக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்குது. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். இரண்டாவது, நீங்க 2 தொகுதியில் வென்று ஒரு தொகுதியை பதவி விலகிற போது வலுக்கட்டாயம் அங்கு ஒரு இடைத்தேர்தல் திணிக்கப்படுகிறது. நான் ஒரு முளை கயிறு தருகிறேன், அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்க. அந்த தேர்தலுக்கு குறைஞ்சது 10 நாள் 15 நாள் விடுமுறை விடணும். அங்க இருக்கிற அதிகாரிகள் வேலை செய்யணும், அங்க இருக்கிற பள்ளி கல்லூரி விடுமுறை விடணும், எல்லா அதிகாரிகளும் வேலை செய்யணும். நான் சொல்லதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். என்னால முடியாது. இந்த தேர்தல் பரப்புரையில விஜய் தமிழ்நாட்டிலேயே எந்த கட்சியும் அசிங்கப்படாத அளவுக்கு அசிங்கப்படுவாரு. அவர்தான் ஒரு என்டர்டெய்னராக இருக்க போறாரு. வைத்தியக்காரன் கத்தி கத்தி சாக விடாத. 15 ஆண்டு கத்திட்டு என் பாவமே உன்னை சும்மா விடாது. நானும் ஓடிலாமா? அடி செருப்பால படி பைல அடியே வாடி சக்லாத்தி மாமா சக்லாத்தி. ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. டேய், நீ ஏம்ல கல்யாண வீட்டுல வந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க? எதை காட்டி என் டயானாவை மயக்கின? மனசுல அதுக்கு ஒரு புதுசா ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. அவர் கருப்பு கோட்டு போட்டுக்கிறது பெரியாருடைய கொள்கையா? இவன இருடா வர்றேன். இதை விட ஒரு மோசமான உருட்டை யாராவது உருட்ட முடியுமா? டேய் இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. கோட்டு சூட்டு போடுறதுல எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது.
அப்புறம் ஆனா எல்லாத்துலயும் இன்னைக்கு கோட்டை விட்டுட்டு இருக்கீங்க. அதைத்தான் நாங்க சுட்டி காட்டிட்டு இருக்கிறோம். நீங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. இறங்க சார் இருக்கணும். விஜயாவது காலேஜ்ல படிச்சா இருக்கிறாரு. அவங்க தாத்தா கருணாநிதி எந்த காலேஜ்ல படிச்சாரு? 24 மணி நேரம் குடிச்சிட்டு தெருவில் விழுந்துருக்காங்க. குடிக்கிறது தப்புன்னு சொல்ற மாதிரி இருக்கு. சாம்பார் அப்ப எனக்கு இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல ஆட்சி அமைப்பதற்காக இது போல மற்ற கட்சி எம்எல்ஏ தூக்கி நடந்திருக்கா? அழுகுறான். அது போல அதிமுக தீர்ந்து போன சக்திங்கிறீங்க, அதிமுக ஊழல் சக்திங்கிறீங்க. ஓ சாமி வேற அவங்கள எம்எல்ஏக்களை ஆசை காட்டி சரி அவங்களே உங்கள்கிட்ட வந்தாலும் அதுக்கு குறைஞ்சது 20 கோடி செலவு பண்ணும். அவங்க அப்பா வீட்டு காசையா கேட்டா தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த வரி பணம் தானே. நீங்க விலகுனதோட இல்லாம பல பேரை விலக சொல்லி வேற சேர்த்துட்டிய. இவன் இடுப்புல வேட்டியே நிக்கல, இவன் படுத்துற பாடு தாங்க முடியல. கழகத்தின் போர்வாளாக இன்றைக்கு இளைய தலைமுறையின் எழுச்சி நாயகனாக இளைஞர்களின் விடிவெள்ளியாக உன்னை வெட்டி போல்வராம விட மாட்டேன்டா. வருங்கால இன்றைக்கு இருக்கின்ற எதிர்க்கட்சி தலைவர் நாளைய முதலமைச்சராக இருக்கின்ற அண்ணன் உதயநிதி அவர்கள் தலைமையில உழுகாதப்பா புரட்டிடுவானுங்க. ஏன்னா நீ ஓடிடுவ, நான் தாத்தா மாட்டுவேன். இன்றைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலே நான் என்னை இணைத்துக் கொள்கிறேன். அதற்கு ஒரு முக்கிய காரணம் உண்டு. என்ன இருக்கு உனக்கு சுயசரித்திரம்? அண்டா திருநது, குண்டா திருநது, செவரேறி குதிச்சது. அடுத்த தேர்தல் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். திமுக, அதிமுக, பிஜேபி 3 பேரும் ஒரே கூட்டணியில இருப்பாங்க. என்னப்பா சொல்ற? இந்த கூத்தெல்லாம் நடந்ததுன்னா ஆச்சரியப்படாது. சிரிக்காதீங்க சார். இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. இதை விட கேவலமா தமிழ்நாடு அரசியல் போகுது. அந்த ஒரு வாரம் என்ன படுத்துனாங்க? 4ஆம் தேதியில இருந்து 9ஆம் தேதி வரைக்கும். என்னடா ஏத்தனை இடத்துல இறக்கிருக்கீங்க, ஏன் இப்படி என்ன அலக்கழிக்கிறீங்க? ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் முதலமைச்சர் அவர் சொல்லுகிறார், எவ்வளவு அவலமா இருக்கு, அருவருப்பா இல்ல, கேட்கறதுக்கு நராசமா இல்ல. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி. ஒரு ஸ்டேட்மெண்ட் ஸ்டாலின் கிட்ட எடப்பாடி கிட்ட வரலையா? 2 பேரும் கை கோத்துக்கிற அளவுக்கு அரசியல் போயிருக்குன்னா அப்ப எந்த அளவுக்கு கோபம் விஜய் மேல பொறாம இருந்திருக்கு. பார்த்தேன் மன்னா, பார்த்தேன். ஒரே ஒரு காரணங்கள் சினிமாவில் நடிக்க விட்டது. முடியல. இந்த சனா ஒரு படம் கூட நல்ல படம் தராதவன் நல்லா நம்புங்க. அவர் நடிச்சதுல பிடிச்ச திரைப்படம் என்னது? நடிச்சதுல மெர்சல் பிடிச்சது. இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. மருந்தடிச்சு கொல்லுங்கடா. இனிமே இந்த பக்கம் உன்னை பார்த்தேன். இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி. டே முடியாங்கண்ணா, இதே மாதிரி பொக்கையில ஒரு பாம்பை வச்சு இது எப்படி எங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.